ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. நானும் என் தங்கச்சி, என் பையன் மட்டும்தான். பெருசாக எங்களுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம் பிடிக்காது. அதுக்காக ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் நெய் சோறா, புலாவா இல்லை ஒயிட் குஸ்காவான்னு தெரியல, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். குக்கரில் நெய் அண்ட் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ், ஒரு பெரிய வெங்காயம், சீரகம், சோம்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சதைச்சது, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ½ அன் ஹவர் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு 1 விசில் அண்ட் சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நெய் மணத்தோட கமன்னு சூப்பரான ஒரு நெய் சோறு ரெடி. கண்டிப்பாக அதுக்கு தக்காளி வதக்கும் போது போட்டுறக்கூடாது, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி ஒயிட் கலரில் அழகாக வந்து ஒரு புலாவ் கலரில் வரும். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டு பாருங்கள், செம்மையாக வரும். இந்த சம்மர் பிடிக்காது தான், ஆனாலும் பிடிக்கும். ஏன்னா இந்த மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்து இந்த தான் சீசனில் சூப்பராக கிடைக்கும். ஃபுல் பழமாக வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்றது டேஸ்ட்டே